இதுல சித்த மருத்துவத்துல தாமரை மலருக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உடல் உஷ்ணம், பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்ப அதாவது இதயம் அப்படின்னு சொல்லும்போது தாமரை மலருக்கு ஒப்பிடுவாங்க, கமலம் அப்படின்னு ஒப்பிடுவாங்க, இதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதயத்தை தாமரை மலரோடு ஒப்பிடுவாங்க. பொதுவாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கு, இந்த ஹார்ட் வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா செம்பருத்தி டீ குடிப்பாங்க, தாமரை டீயும் குடிக்கலாம். அப்படியா? தாமரை இதழ்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்து நல்லா பாயில் பண்ணிட்டு கூட சீரகம், மஞ்சள் சேர்த்து காலையில நம்ம அதை டீயா குடிச்சிட்டு வரலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை தாராளமா பயன்படுத்தலாம். முக்கியமா பிளட் ப்ரெஷர், பிபி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது, பிபி இருக்குங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் குறையவே இல்லைனாலும் இந்த டீயை நம்ம பயன்படுத்தலாம். நல்லாவே பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இந்த தாமரை ரொம்ப முக்கியமான ஒரு மலராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல விஷயம் என்னன்னா, சித்த மருத்துவத்துல வெண்தாமரை சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ வெண்மை நிற தாமரை இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து செய்யக்கூடிய சூரணம். அதுக்குன்னே ஒரு சூரணம் இருக்கா? சூரணம் இருக்கு, வெண்தாமரை சூரணம். இது எதுக்குன்னா, நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, ஹார்ட் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கரைந்து வெளியேறணும் அப்படின்னா, என்னதான் பண்ணாலும் எனக்கு வந்து ப்ரெஷர் குறையவே இல்லைங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் குறைக்கிறதுக்கும் ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அந்த வெண்தாமரை சூரணம் பயன்படுத்தலாம்.